இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஃபுல்லாக இருள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்குது. ப்ராப்பர் லைட்ஸ் கிடையாது, சிசிடிவி இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. வரும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து வாயை பொத்திருக்காங்க. அந்த பெண்ணுடைய குரல் கேட்டு சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் வந்து அவனை அடித்து அவனை தோளில் தூக்கிட்டு போன நம்மளும் பார்த்துருப்போம். அடித்து தூக்கி போட்டுட்டு போய் ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பிளாட்ஃபார்மில் போலீஸ் இருக்கணும்னு தெரியும், அதுவும் வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கணும்னு தெரியும். அங்கே யாருமே இல்லாமல் கத்தி கூச்சலிடும் போது கூட. இன்னொரு திரும்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவன் சரித்திர குற்ற பின்னணி உள்ள ஒரு அக்யூஸ்ட். இப்போ பண்ணுறான போது இப்போ உனக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கல, இங்கே சிசிடிவி இருக்காது, இங்கே இருட்டான இடம் இருக்கும், இங்கே போலீஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டாக இருக்க ஒரு பர்சனாக தானே இந்த இடத்துல நம்ம அவனை பார்க்க முடியும். செயின் ஸ்நாச்சிங்னு சொல்கிற மாதிரி விஷயம் இருக்கலாம், இல்லைனா செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்காக இருக்கலாம். அதாவது அடுத்த கட்டம் பாலியல் துணி, நீ வந்து கத்தனா குத்திடுவேன் அந்த கான்செப்டாக இருக்கலாம், இல்லை அதுக்கப்புறம் ஆளை கொலை பண்ணுறதுக்கான விஷயங்களாக இருக்கலாம். ஒரு போலீஸே சுதந்திரமாக நடமாட முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். சட்ட ஒழுங்கு இருக்கான்ற கேள்வி இன்னும் அதிகமாக வளர்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். அப்போ போலீஸாகவே இருந்தாலும் கூட இனிமேல் ஆண்களை பார்க்கும் பொழுது அல்லது பொது இடங்களுக்கு போகும்போது ஒரு பயம், உணர்வு, ஒரு நடுக்கம் இருக்க தான் செய்யும். படத்தில் காட்டுறது மாதிரியே. கண்டிப்பாக. சரி, இப்படி பாலியல் வக்கர புத்தி இருந்ததுன்னா அப்போ எல்லா பெண்ணையும் நீ ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அப்போ உன்னால் அங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. இல்லை இவன் என் பொண்டாட்டி, என் பொண்ணு, என் அக்கா, என் அம்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. அதையே உனக்கு அடுத்த வீட்டு பெண்ணால இருக்கணும். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால், மதுரை. வணக்கம். வணக்கம். சென்னை பழவந்தாங்கல்ல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு போன போலீஸ்க்கு வந்து மிட் நைட்டில் பாலியல் பலாத்காரம் செய்யக்கூடிய அந்த முயற்சி, அதாவது ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. சென்னையே ஒட்டுமொத்தமாக அதிர வச்சிருக்கு இந்த சம்பவம். இந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுங்க. இப்போ தான் நம்ம ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட்லேருந்தே நம்ம இன்னும் வெளியே வரல. ஏன்னா லாஸ்ட் டைம் பேசியிருந்தோம். அதோட அப்டேட்டுமே என்ன அப்படின்னா, 4 மாத குழந்தை வந்துட்டு அபார்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ஆக்சுவலி வயிற்றுலேயே அதோட இதய துடிப்பு நின்றுட்டதுனால வந்துட்டு டாக்டர்ஸ் வந்து இல்லை இதுக்கு மேலே இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆகிடும் தாய்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து லைக் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் இன்னொரு ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் என்னன்னா, உடற்கூறாய்வு 1. 4 மாத சிசுவுக்கு இது தேவையா? பிறந்து 4 மாதமானா கூட ஓகே, ஒரு மெடிக்கலி ஏதோ ஒரு ரீசன் சொல்லலாம். வயிற்றுக்குள்ளே இருந்ததே வெறும் 4 மாசம், அந்த குழந்தைக்கு உடற்கூறாய்வா அப்படிங்கிறப்ப இந்த செய்தியை கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகே நமக்கு ஒரு பக்கம் எமோஷனல் இது கல்ச்சுரல் வேல்யூஸு, ஒரு பக்கம் நம்ம மனசு கஷ்டம் எல்லாம் இருந்தாலும் லான்னு வரும்போது குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம ஸ்ட்ராங் எவிடன்ஸ் வேணும் இல்லையா, சயின்டிஃபிக்கல் எவிடன்ஸ் வேணும் அந்த இடத்துல. ஏன்னா அந்த குழந்தை எப்போ இதய துடிப்பு எடுத்துச்சு, என்ன மாதிரி ஷாக்ஸ், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே நமக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரிய வரும். இன்னொன்று அதில் என்ன அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, 19 வருடம் வந்துட்டு தவம் இருந்து, அதாவது வேணும்னு ஒரு பிரெக்னென்ட் ஆன ஒரு விஷயம். அவங்களுக்கு 19 வயசுல ஒரு பையன் இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கேஸ்ல ஆமா அவங்க ஹஸ்பண்டே சொல்லியிருப்பாரு, 19 வயசு கழிச்சு ஆசாசையா நாங்க பொன் குழந்தை வேணும்னு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்க பார்க்கப்பட்டது. அதுல இப்பதான் அந்த இன்சிடென்ட்டுக்கு என்னங்க ஆக்ஷன் எடுக்க போறாங்க. ஏன்னா அதுல நம்ம வலியுறுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா கம்பார்ட்மெண்ட்லயும் எஸ்பெஷலி விமன் கம்பார்ட்மெண்ட்ல 2 பெண் காவல் அதிகாரிகள் வேணும்னு நம்ம அந்த இடத்துல வலியுறுத்திக்கிட்டே இருந்தோம். அதுக்கு சிமிலரா பார்த்தோம்னா இந்த இன்சிடென்ட், அதாவது முந்தானத்து நைட்டு, அதாவது மிட் நைட் நடந்த ஒரு இன்சிடென்ட், பெண் காவல் அதிகாரிக்கே நடந்த ஒரு இன்சிடென்ட், அதுவும் காவல் சீருடையில இருந்தப்பவே நடந்த ஒரு இன்சிடென்ட். போலீஸ் யூனிஃபார்ம்லயே இருக்கிறாங்க. ஆனா அக்யூஸ்ட் வந்து போதையில போய் இதை பண்ணிட்டதா சொல்றாங்க. போதையில இருந்தா கூடவா போலீஸோட யூனிஃபார்ம் தெரியாது, ஒரு பயம் இருக்காது? அதுதானே போதையோட உச்சகட்டம். ஏன்னா நம்ம திரும்ப பேசுறது எல்லாமே என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ஆல்கஹால் ஆகட்டும், ட்ரக் ஆகட்டும், இதை தயவு செஞ்சு தடுத்துருங்க மீன்ஸ் வேண்டாம், அது புழக்கத்திலே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். போலீஸ் ஆபீசருக்கு என்ன நடந்துச்சு பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல? இந்த பெண் காவல் அதிகாரி பார்த்தோம்னா, அவங்க நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு போற ஒரு டைம் அது. அவங்க வந்து காவல் நிலையத்தில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகர காவல் நிலையம் நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வந்தாங்க. இவங்க 25 வயசு உங்களுக்கு. அவங்க ஒர்க் ஒரு 11:30 நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவங்க ட்ரெயின் ஏறி மாம்பழத்தில் ஏறி அவங்க வீட்டுக்கு போற வழியில தான் பழவந்தாங்கல்ல இறங்கியிருக்காங்க. அவங்க இறங்கி அவங்க பிளாட்ஃபார்ம்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே அவ்வளோ நல்லா லைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், இது நான் இன்க்ளூடிங் பஸ் ஸ்டாப்னு தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நைட்லாம் ஒரு சில பஸ் ஸ்டாப்ஸ் இதெல்லாம் கிராஸ் ஆனீங்கன்னா, என்ன இங்கே இப்படி பாலடைஞ்சிருக்கு, இது நிஜமாவே பஸ் ஸ்டாப் தானா, இது நிஜமாவே ரயில்வே ஸ்டேஷன் தானா அப்படின்னு கேட்குற ஒரு விஷயம் நம்ம பார்க்கப்படுறோம். இதனாலே பல காலமாக வந்து இங்கே சிசிடிவி வைங்க, லைட்ஸை சரியாக பராமரிச்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்மில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஃபுல்லாக இருள் சூழ்ந்த ஒரு இடமா இருக்குது. ப்ராப்பர் லைட்ஸ் கிடையாது, சிசிடிவி இல்லைன்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. வரும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து வாயை பொத்திருக்கான் அந்த இடத்துல. பின்னாடி ஃபாலோ பண்ணி இருட்டில் அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலி வாயை பொத்திருக்காங்க. பொத்து உடனே வந்துட்டு என்ன இருக்கு, இவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க மேலேயே விழுந்து
பாலியல் துன்புறுத்தல் வந்துட்டு அவங்கள அவங்களுக்கு கீழே கடத்திட்டான். கீழே ஐ கடத்தி மீன் அவங்க அந்த ஆமா. பெண் போலீஸ் வந்து கீழே கீழே விழுந்துட்டாங்க. ஆமா ஆமா அவங்க மேல அவங்க ஏறி அபியூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா அபியூஸ் பண்ண பார்க்கும்போது தான் வந்து ட்ரை பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கையை கடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. திருடன் திருடன் அப்படி கத்த ஆரம்பிச்சப்பறம் இங்க நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணுடைய குரல் கேட்டு சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் வந்து அவனை அடிச்சு அவனை தோல்ல தூக்கிட்டு போன நம்மளும் பார்த்திருப்போம். அடிச்சு தூக்கி போட்டுட்டு போய் ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைச்சு இப்ப காவல் நிலையத்துல இருந்து அது அவன் மீது வந்துட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இப்போ 3 செக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு 2 விஷயம் கேட்க தோணுது. ஒண்ணு வந்து லாங்ல இருந்து பார்க்கும்போது என்னதான் அவன் போதையில இருந்தாலும் ஏதோ ஒரு பெண் போறாங்க ஆமா அப்படின்னு தான் பார்த்துருப்பான். கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது போலீஸ் யூனிஃபார்ம் தெரியலையா? ம், போலீஸ் யூனிஃபார்ம்ல ஒருத்தங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சு ம், அவங்கள வாயை பொத்தி கீழே தள்ளி போட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து அபியூஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு. ம். 2வது விஷயம், இந்த பெண் போலீஸ் கத்தி கூச்சல் விட்டவும் ஓடி வந்தது பொதுமக்கள். இந்த பெண் போலீஸை காப்பாத்துனது ஆமா பொதுமக்கள். அப்ப என்னதான் இவங்க ஒரு போலீஸா இருந்தாலும் நம்ம போலீஸா இருக்கோம், ஆனா நமக்கே நம்மளையே பொதுமக்கள் தான் காப்பாற்ற வேண்டிய நிலைமையா சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கு. கண்டிப்பா இப்ப இந்த 2 விதமான கேள்வி இதுல இருக்குல்ல. ஆமா. ஏன்னா, இப்ப நம்ம சொல்ற மாரி பெண் காவல் இப்ப நம்ம என்ன கேட்டோம், நான் திரும்ப திரும்ப ஏன் ரிலேட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, அந்த ட்ரெயின் இன்சிடென்ட்ல என்ன கேட்டோம், ஏதாவது ஒரு காவல் அதிகாரி அங்க இருந்திருக்கணும்ன்றத தாண்டி வேலூர் பெண் ட்ரெயின் இன்சிடென்ட். பெண் கேவி குப்பம் இன்சிடென்ட்ல பெண் காவல் அதிகாரி அங்க இருந்திருக்கணும்னு கேட்டோம். விச் மீன்ஸ் காவல் அதிகாரியில ஆண் என்னங்க பெண் என்னங்க எல்லாருமே காவல் அதிகாரி தான் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த இன்சிடென்ட்லயும் பாத்தீங்கன்னா அவங்க கத்தி கூச்சலிட்டப்ப வந்து காப்பாத்துனது காவல் அதிகாரி கிடையாது, பொதுமக்கள் தான் காப்பாத்திருக்காங்க. அப்ப திரும்ப நம்ம என்ன பண்றோம், காவல்துறையை தான் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துல இங்க நம்ம எல்லாருமே இருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பிளாட்ஃபார்ம்ல போலீஸ் இருக்கணும்னு தெரியும், அதுவும் வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கணும்னு தெரியும். அங்க யாருமே இல்லாம கத்தி கூச்சலிடும் போது கூட ஒரு காவல்துறை வரல அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. அப்படின்னா அங்க போலீஸ் இல்லன்னு தானே அர்த்தம். எக்ஸாக்ட்லி அதுதானே அர்த்தம் அந்த இடத்துல. வேலூர் இன்சிடென்ட்ல ஒரு சக பயணி, ஒரு பெண் பயணிக்கு இப்படி ஒரு அபியூஸ் நடந்து ஓடுற டைம்ல எட்டி உதைக்கப்பட்டு கீழே விழுந்து 4 மாத சிசு கலைஞ்சிருச்சு, அபார்ட் ஆயிருச்சு. அப்ப ஏன் போலீஸ் இல்லன்னு கேள்வி கேட்டோம். ஆனா பலவந்தாங்கல் விஷயத்துல பாதிக்கப்பட்டது அபியூஸ் நடந்தது பெண் போலீஸுக்கு தான் காவல் அதிகாரி அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது தானே இங்க அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாருமே கேட்கலாம், என்னன்னா பெண் காவல் அதிகாரிங்க, ஏன்னா அவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, அவங்களுக்கு அந்த ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டா பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு ஒண்ணு. 2வது இப்ப நீங்க கேட்டீங்க என்னதான் குடிச்சிருந்தாலும் வித்தியாசம் தெரியாதான் நீங்க கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா டு த மேக்ஸிமம் என்ன ஆகும் அப்படின்னா, சில பேர் அந்த போதையிலேயே அடிக்ட் ஆயிருவாங்கல்ல. இப்ப இந்த ட்ரக் எல்லாம் எடுத்தா இன்ஜெக்ஷன் போட்டாதான் அவனுக்குன்ற மாதிரி, அது தெளிவு இல்லைன்றது 2வது. ஆக்சுவலி இது வந்து ஒரு எக்ஸம்ஷனா இந்த இடத்துல எடுக்கவே முடியாது. நான் ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க எனக்கு காவல் அதிகாரின்னு தெரியாதுன்ற ஒரு எக்ஸம்ஷன் எடுக்க முடியாது. ஓகே, அப்படி அவன் போதையாரனா எங்கேயாவது மயக்கப்படுதுன்னா விழுந்து கிடக்கணும். அவன் எப்படி அவ்வளோ இதுவா நடமாடி அவ்வளோ இது ஃபாலோ பண்ணி வந்து அந்த ஆக்டிவிட்டிஸ் அவன் பண்றான் இல்லையா? ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கும் போது தான் பேர் சத்யபாலன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காங்க. இல்லை இன்னொரு திரும்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவன் சரித்திர குற்ற பின்னணி உள்ள ஒரு அக்யூஸ்ட். நம்ம எல்லா கேஸ்லயும் பாக்குற அந்த விஷயம் தான் இங்கேயுமே நடந்துட்டு இருக்கு. கிரிமினல் ஷீட்ஸ் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் உள்ள ஒரு பர்சனா தான் இவனும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். இப்போ எப்படி இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்னா, கண்ணோட்டத்துல போகுது ஆக்சுவலி இவன் இதே மாதிரி ஈடுபட்டு இருக்கானா அப்படின்னு. இதுலயே இன்னொன்னு சொல்லப்பட்டது என்னன்னா வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங்னு ஒரு விஷயம் இதுல சொல்லப்பட்டது. பட் முதல் ப்ரிலிமினரியா வந்தது. பட் அப்புறம் விசாரணை இந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இல்ல அவன் என்கிட்ட வந்துட்டு ரேப் அட்டெம்ப்ட்கான ஒரு விஷயம் தான் இங்க நடந்ததுன்னு அப்புறம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொன்னீங்க சரித்திர பதிவேடு குற்றவாளின்னு சொன்னீங்க. அப்ப இந்த அக்யூஸ்டோட இந்த குற்றவாளியோட ஒரு பாணி அப்படின்னா பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்ணி அவங்க அணிஞ்சிருக்கக்கூடிய நகையை பறிக்கிறது தான் அவரோட பாணியா, அல்லது நகையை மட்டும் பறிச்சுட்டு ஓடுறது தான் அவரோட பாணியா? இப்போதைக்கு நம்ம பிரிலிமினரியில என்ன சொல்லப்பட்டிருக்கு இன்கொயரியில அப்படின்னா சரித்திர குற்ற பதிவேடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எத்தனை வழக்குகள் அப்படின்னு அது சொல்லல, எத்தனை வழக்குகள்னு சொல்ல, என்ன நேச்சர் ஆஃப் வழக்குகள்னு இது வரைக்கும் நமக்கு சொல்லல. அதனாலதான் இப்ப இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நிஜமாவே இப்படிதான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தானா, அப்ப நிஜமாவே முன்னாடி இப்படி பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா எந்தெந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இப்படி பண்ணிட்டு இருந்திருப்பான், அப்ப பண்றான போது உனக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கல, இங்க சிசிடிவி இருக்காது, இங்க இருட்டான இடம் இருக்கும், இங்க போலீஸ் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டரி தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்றது எல்லாத்தையும் ப்ரிப்பேர்டா இருக்க ஒரு பர்சனா தான் இந்த இடத்துல நம்ம அவனை பார்க்க முடியும். ஓகே, இப்ப ஒரு பெண் போலீஸுக்கு செக்ஷுவல் அபியூஸ் நடக்குது, பொதுமக்கள்லாம் திரண்டு வந்து அந்த பெண் போலீஸை காப்பாத்துறாங்க. அப்ப போலீஸ் மீதான பொதுமக்களுடைய பார்வை இந்த இடத்துல எப்படி இருக்கும்? அதே மாதிரி பொதுமக்களை பற்றி போலீஸ் இந்த இடத்துல என்ன நினைப்பாங்க? இந்த 2 விதமான பார்வை இருக்குல்ல. ஆமா, இது வந்து ஒரு கம்ப்ளீட் உல்டா மெத்தட் தான் இது. ஏன்னா யூஸ்வலா மக்களுக்குன்னு வரும்போது போலீஸ் வருவாங்க, இங்க போலீஸ்க்கு வரும்போது மக்கள் வந்திருக்காங்க. அப்ப மக்களுக்கே என்னவா இருந்தாலும் சரி, என்ன போலீஸ்க்கு நடக்குது போலீஸே பார்த்துப்பாங்க, நீங்க மக்கள் விடல. அது ஒண்ணு நம்ம இதுல பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இல்ல சுத்தி யாராவது போலீஸ் இருக்காங்கன்னு மக்கள் இங்க தேடின மாதிரி தெரியல. அவங்களே களத்துல இறங்கி அவங்களே அடிச்சு அவங்க பயந்துருக்கலாம்ல. ஒரு பெண் காவல் அதிகாரிக்கிட்டே அவன் அப்படி பண்ணும்போது போலீஸாலே ஒன்றும் பண்ண முடியல, நம்ம ஏங்க ஏதாவது போய் பண்ணணும்னு மக்கள் இங்க யோசிக்கல. ஸோ இதுல இருந்து காவல்துறையும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறைக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் போதும் மக்கள்
மக்கள் உதவ தயாரா இருக்காங்க. அதையே தான் நம்ம திரும்ப அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திலும் இங்க காவல்துறை அதிகாரி இருந்திருப்பாங்க. ஒண்ணு இருக்கணும். 2வது என்ன அப்படின்னா, கண்டிப்பா அந்த காவல்துறை அதிகாரிக்கு சங்கடமா தான் இருந்திருக்கும் அந்த இடத்துல. என்னன்னா, நமக்கே ஒரு ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளோட சக மனுஷங்க இங்க இல்லையே. அட் த எண்ட் ஆஃப் த டே போலீஸ் யாரும் இல்லையே. மக்கள் தானே வந்து நம்மள காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா அவங்களுக்குமே ஒரு ஒரு கில்ட்டா தான் இருந்திருக்கும் அந்த இடத்துல. பழந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல பெண் போலீஸ்க்கு அபியூஸ் நடக்குது, செக்ஷுவல் அட்டெம்ப்ட் நடக்குது. இது தொடர்பா போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது ரொம்ப நேரமா 2 பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்ததா சொல்லி அவரையும் அதுல ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்களே, அது என்ன இன்சிடென்ட்? இன்னைக்கு வந்து அப்டேட் ஆக்சுவலி நானுமே அதை பார்த்திருந்தேன். சேனல்ஸ் எல்லாமே சில இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆயிருக்கு இல்லையா, அதுல பார்க்கும்போது பட்டா கத்தியோட அங்க சுத்திட்டு இருந்தது. அது வந்து இது வரைக்கும் அது சொன்ன விஷயம் என்ன, 4-5 பேர் சுத்திட்டு இருந்தாங்கன்ற ஒரு விஷயம். பட் 2 பேர் எல்லா இடத்துலயும் பின் பாயிண்ட் ஆனதா ஒரு விஷயம் இருக்கு. பேக்ல வச்சுக்கிட்டு வந்துட்டு பட்டா கத்தியை பரிமாற்றம் பண்றதாகட்டும், கையில கத்தியோட சுத்துற விஷயமாகட்டும், தட்டு பட்ட பகல்லே இன்னைக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜ் நம்ம பார்த்தோம்னா பட்ட பகலே நடந்த ஒரு விஷயமா இருக்கு. மக்கள் நடமாட்டம் அவ்வளோ இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இது எதன் அடிப்படையில் எதற்காக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கோம். இல்லை யாரையாவது வந்துட்டு மர்டர் பண்றதுக்கான பிளானா ஒண்ணு, இல்லை அப்படின்னா வந்துட்டு இது அவங்க ரெகுலரா பண்ற ஒரு விஷயமா. ஏன்னா இப்ப சில பேர் எடுத்துருக்கலாம்ல, எங்க வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் ரொம்ப பிளான்டா செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த சாட்சியமும் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நாங்க நினைப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்கு வந்து சரி வா, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க கேமரா இருக்காது, இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க இருட்டா இருக்கும், ஸோ அங்க இல்லைன்னா நீ வா, நம்ம வந்து பரிமாற்றம் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் இருக்கும். 2வது மெட்ரோல தான் நமக்கு செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. லோக்கல் ஸ்டேஷன்ஸ்ல ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல வந்து நமக்கு எந்த செக்யூரிட்டியும் கிடையாது. யார் வேணா போகலாம், யார் வேணா வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. அதையே பயன்படுத்தி இது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தீட்டப்பட்ட சரியா கூட இந்த இடத்துல இருக்கலாம் இல்லையா? ஏன்னா அதுல காட்டுற கத்திலாம் பாத்தீங்கன்னா நமக்கே பயமா இருக்கு ஆக்சுவலி. அப்படின்னா அதுல கைது செய்யப்பட்ட ஒருத்தர் வச்சிருந்த அந்த பட்டா கத்தி வந்து அந்த கத்தியை காட்டி மிரட்டி கழுத்துல அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த செயின் நகையெல்லாம் பறிப்பதற்கா அல்லது ஆளை கொல்வதற்கா, எதற்காக என்னவா வேணா இருக்கலாம். செயின் ஸ்நாச்சிங்னு சொல்ற மாதிரி விஷயம் இருக்கலாம். இல்லைன்னா செக்ஷுவல் ஃபேவர்ஸ்க்காக இருக்கலாம். அதாவது அடுத்த கட்டம் பாலியல் நீ வந்து கத்தனா குத்திடுவேன் அந்த கான்செப்டா இருக்கலாம். இல்ல அதுக்கப்புறம் ஆளை கொலை பண்றதுக்கான விஷயங்களா இருக்கலாம். இன்னைக்கு தானே ரெஜிஸ்டர் ஆகுது. இதுவும் நடந்தது பழவந்தாங்கல்ல தான். அதே ஸ்டேஷன்ல தான் இன்னைக்கு இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. இதுவும் எப்ப தெரிய வந்தது? நேத்து என்ன இன்சிடென்ட்ஸ் எது நடக்கும்போது அவங்க அப்பதான் சிசிடிவி கண்ணுக்கு தெரியுது போல அவங்க எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம எல்லாரும் கேட்கிற விஷயம் அதுதான். இப்ப எல்லாம் என்ன சொல்றோம், பெண்களுக்கு ட்ரெயின் தான்ப்பா ரொம்ப சேஃப் நம்ம ஒரு கட்டத்துல சொல்லிட்டு இருந்தோம். பிகாஸ் விமன் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, போலீஸ் இருப்பாங்க, பஸ் சேஃப் கிடையாது அப்படின்னு நிறைய நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா பிகாஸ் பப்ளிக் ரோடு தெரியாது. இது வந்து ஒரு கட்டத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பேஸ்க்குள்ள போயிட்டாங்கன்னு. இப்போ அது இல்லன்றதை ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் ப்ரூவ் பண்ணியாச்சு. மக்களுக்கு இல்லன்றதை ப்ரூவ் பண்ணியாச்சு. அதை தாண்டி போலீஸ்க்கும் இல்லைங்க. ஏன்னா நம்ம ரீசன்ட் டைம்ல நிறைய பாக்குறோம். ஒரு காவல் அதிகாரிக்கு வந்து அவங்க அலுவலகத்துல இல்ல ஏடிஜிபி கல்பனா நாயக், நம்ம நிறைய பேசிட்டோம் அதை பத்தி. இப்போ அவங்க ஒரு போலீஸே சுதந்திரமா நடமாட முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். சட்டம் ஒழுங்கு இருக்கான்ற கேள்வி இன்னும் அதிகமா வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் பாக்குறப்போ. இன்னைக்கு அண்ணாமலை கேட்ட அதே கேள்வி தான் இப்ப நான் ஜென்ரலாவே கேட்கிறேன். தமிழ்நாடு, சென்னை மாநகரம் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமா, மாநிலமா இல்லையா? ஏன்னா இந்த ஒரு 1.5 மாசத்துல சொன்ன மாதிரி 115 மொத்த பாலியல் வன்கொடுமை வழக்குகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்டா இருக்கலாம், செக்ஷுவல் அபியூஸா இருக்கலாம், இல்ல ரேப்பா இருக்கலாம். அதுல கிட்டத்தட்ட 80-90 கேசஸ் மட்டும் போக்சோ கேசஸ். ஓகே, இது எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 115 வழக்குகளும் யாருக்கு சொல்றது, ஒரு 25 வயசுங்க 30 வயசுக்கு எல்லாம் கிடையாது. அதாவது 4 வயசுல ஆரம்பிச்சு 70 வயசு வரைக்கும் நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, ஏன் திரும்ப 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 வந்துட்டு இப்ப நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்திருப்போம். இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மூடி பூசப்படுற ஒரு விஷயமா தான் பார்க்கப்படாது. தாண்டி இல்லைங்க இதாங்க விஷயம், இந்த ஆக்ஷன் நாங்க எடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. 2வது இப்ப என்ன எல்லாருக்கும் ஒரு கொஸ்டினா இருக்குன்னா, சட்ட மசோதா நிறைவேற்றியாச்சு, இது இருக்கு, 1 மாசத்துக்குள்ள பனிஷ்மெண்ட்னு எல்லாமே பண்ணியாச்சு. அது பிராக்டிகலுக்கு வந்துருச்சா? எந்த அளவுக்கு அது பாசிபிளா இருந்துட்டு இருக்கு? பிடிக்கிறவங்களாம் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கே தெரியுது குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. குறைஞ்ச பாடு கிடையாது. ரிப்போர்ட்டிங் ஸ்டேஜும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஒரு பக்கம் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் ஸ்கூலுக்கு போறது அதிகமாயிட்டு இருக்கு. அங்க வர போக்சோ கேசஸ் அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சொசைட்டில நடக்கிறது, ஸ்கூல், காலேஜஸ், ரயில்வே ஸ்டேஷனு, இன்னும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே இன்னும் நமக்கு இன்னும் எங்க தான் நடக்கல ஆக்சுவலி. இந்த இவர் விஷயத்திலே பார்த்திருப்போம், ஐபிஎஸ் மகேஷ்குமார் விஷயத்திலே பார்த்திருப்போம். இன்னும் அது ஒரு விதமான ட்விஸ்ட்லயே போயிட்டு இருக்கு. மகேஷ்குமார் ஐபிஎஸ் உடைய விஷயத்துல மகேஷ்குமாருடைய மனைவி சொன்ன விஷயம் முக்கியமானதா பார்க்கப்படுது. என்னுடைய கணவர் கூட 1 வருஷத்துக்கு மேல ரொம்ப ஒன்னா இணக்கமா மனம் ஒத்து போய் ஜாலியா இருந்துட்டு இன்னைக்கு திடீர்னு ஹஸ்பண்ட் மீது இப்படி ஒரு பாலியல் குற்றச்சாட்டை சுமத்துறது எந்த வகையில நியாயம் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அவங்க ரொம்ப ஸ்மார்ட் மூவ் எடுக்கிறாங்களோன்னு எனக்கு இதுல தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க என் கணவர் இல்லவே இல்லங்க, அவர் வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க பத்தினி பத்தனன் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், அவர் அப்படிதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாட்டிக்கிறதுக்கு பதிலா, ஆமாங்க மியூச்சுவலா இருந்தாங்க, இன்னைக்கு பிடிக்கலன்னும் போது அவங்க வெஞ்சன்ஸ்க்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்னு சொல்றது. இது இப்படிதான் பார்க்கணுமா? ஆன கன்சென்ட். ஏன்னா இப்ப லால வரும்போது கன்சென்ட் ஆர் வித்அவுட் கன்சென்ட் ரெண்டு தான். இங்க என்ன உண்மை கதைன்றது நமக்கு போக போக தான் வரப்போகுது. அந்த இடத்துல சஸ்பெண்ட் ஆயாச்சு, அந்த விஷயம்லாம் இருக்கு. ஒருவேளை அவங்க ஏன் அந்த டர்ன் எடுத்திருக்க கூடாதோ? ஏன்னா ஒரு பெண் வந்துட்டு கண்டிப்பா என் புருஷன் இப்படிதான் வெளில சொல்றது கண்டிப்பா யோசிப்பாங்க. முதல்ல அவங்க வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இவங்க வெளியே வந்து சொல்றாங்க அப்படின்னும் போது சரி
புருஷன் என்ன கெட்டவனா இருந்தாலும் அது எனக்கு கூட இருக்கட்டும், சொசைட்டில என் புருஷனை நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டா கூட அதை எடுத்துக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது இதுல எப்படி கான்ட்ரடிக்டரியா பார்க்க முடியுது அப்படின்னா, ஒரு பெண் இவ்வளவு தைரியமா வெளியே வந்து சொல்றாங்கன்னா கண்டிப்பா தெரியும் இந்த ஊர் உலகம் அவங்க மேல சேற்றவாரி இறக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அதையும் தாண்டி அவங்க வெளில வந்திருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் யோசிக்காமையா வந்திருப்பாங்க. ஒரு காமன் விமனே எப்படி ஒரு போலீஸ் அதிகாரிக்கு எந்தெந்த கண்ணோட்டத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு எவிடன்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறது தெரியும். அதையும் தெரிஞ்சு அவங்க இங்க வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா இப்ப என்னமோ இருக்குல்ல, அது என்னன்னு ப்ரூவ் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இதுல இருக்கு. பொதுவாவே இந்த சமூகத்துல ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகிறாங்க அப்படின்னா அவங்க சைக்காலஜிக்கலா மீண்டு வரதுக்கு ரொம்ப நாளாகும். ஆனா இந்த பலவந்தாங்க விஷயத்துல பாதிக்கப்பட்டதே ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறப்ப இவங்க சைக்காலஜிக்கலா இவங்களுடைய மைண்ட் செட் அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும், எப்படி மீண்டதுல இருந்து வருவாங்க, எந்த அளவுக்கு அவங்க பயந்து போய் நடுங்கி போயிருப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துல அவங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இவங்க மேரிடா அன்மேரிடா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. இன்னும் அவங்க 25 வயசுன்னு சொல்லப்படுது, மேரிட் அன்மேரிட் ஸ்டேட்டஸ் நமக்கு சொல்லல, ஏன்னா விக்டிமோட டீடைல்ஸ் வெளில சொல்லக்கூடாதுன்ற ஒரு பேஸ்ல இப்ப மேபி ரீசன்ட் டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்ணப்பட்டுட்டு ரொம்ப கான்சியஸ் ஆக்கப்படுற ஒரு விஷயமா இந்த இடத்துல இருந்துட்டு சைக்காலஜிக்கலா உங்களுடைய அந்த கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு காமன் விமனை தாண்டி ஒரு போலீஸ் ஆகட்டும் இல்ல ஒரு டாக்டர் ஆகட்டும் ஒரு அட்வொகேட்டா இருக்கட்டும் அப்படின்னும் போது அந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு தைரியம் தான், அது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு கான்ஃபிடன்ஸ். ஆக்சுவலி இப்போ நானே இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு பிளாக் கோட் அப்படின்னு போடுறப்போ நமக்கு அளவு கடந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த இடத்துல வரும். ஓகேப்பா நமக்கு ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, மற்றவங்களை விட நம்ம தைரியமா வாய்ஸ் அவுட் பண்ணலாம், நம்ம வந்து கேட்கலாம், பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம போய் நிக்கலான்ற ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கும் அந்த இடத்துல கண்டிப்பா இருந்திருக்கும். அது டாக்டர்ஸ் ஆகட்டும் என்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், போலீஸும் அந்த இடத்துல எப்படி இருக்கும், மற்ற பாதிக்கப்பட்ட பெண்கள், அதுவும் பெண்கள் மோஸ்ட்லி பணியமர்த்தப்படுறது ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்காங்க. எவ்வளவு கேசஸ் அவங்க பார்ப்பாங்க ரிலேட்டட் டு ஆல் ஃபார்ம்ஸ் அவங்க பார்க்காத கேஸா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நாளைக்கு அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல. ஏன்னா இப்ப ரெண்டு பக்கம் பார்க்கலாம் பார்வை என்ன அப்படின்னா சொசைட்டி இங்க என்ன நடக்கும் அப்படின்னா பெண் காவல் அதிகாரி அவங்கள தற்காத்துக்க அவங்களுக்கு தெரியுன்ற ஒரு பாயிண்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்கும். இங்க அவங்களாலே அவங்களை தற்காத்துக்க முடியலன்றது ஒண்ணு. அவங்க ரொம்ப ஸ்மார்ட் மூவ் அந்த இடத்துல பண்ணது என்ன அப்படின்னா அவங்க அந்த கையை கடிச்ச விஷயமாகட்டும் குரல் கொடுத்ததாகட்டும், ஏன்னா ஒரு காமன் விமனா இருந்தா அந்த இடத்துல பதட்டமா இருப்பாங்க. இனிமேல் ஒரு பெண் பாதிக்கப்பட போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கத்தி கூச்சலிட்டு பொதுமக்களை பாதுகாப்புக்கு கூப்பிடணும். ரெண்டாவது அவங்களுடைய செல்ஃப் பாதுகாப்புக்காக கையை கடிக்கிற மாதிரியான விஷயங்கள், கையை கடிக்கிறதோ அவங்க எட்டி உதைக்கிறதோ என்ன விஷயங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம். ஓகே, ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மேபி இந்த இடத்துல வந்து ஒரு நார்மல் விமனுக்கும் ஒரு காவலருக்கும் அவங்க வேறுபாடு தெரியுது இந்த இடத்துல. ஏன்னா அவங்க அதுக்கான விஷயங்கள் எவ்வளவு பேருக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் தாண்டி காவல் அதிகாரின்றதுனால வேற சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்க போறது இல்ல, காமன் விமன்ன்றதுனால வேற சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்க போறது இல்ல, எல்லாருக்கும் அதே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. ஒண்ணு. ரெண்டாவது கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு காவலர் அப்படின்னும் போது அவங்க என்ன எல்லாருக்குமே காமனா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா. அந்த இடத்துல காவலர்கிட்ட யாரும் அவ்வளவு சீக்கிரம் நெருங்க மாட்டாங்கன்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இவங்களும் அதே தைரியத்தோட இருந்துக்கலாம்ல. இப்போ அவங்களுக்கும் அது நடக்கும்போது நாளைக்கு அவங்க பர்சனல் லைஃப் கண்டிப்பா அவங்க ஃபேமிலி இதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க மேல இதுல எந்த தப்புமே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது நாளைக்கு அவங்க போய் ஒரு ஸ்டேஷன்ல உட்காரும் போது நாளைக்கு இன்னும் 4 பேருக்கு அவங்க அட்வைஸ் பண்ணும்போது அவங்களோட மனநிலை அந்த இடத்துல என்ன இருக்கும், கண்டிப்பா அந்த ஒரு பர்சனல் பயம் இருக்கும்ல. பர்சனல் விஷயம் வந்து அப்ப அந்த பெண் வந்து இந்த இடத்துல ஒரு போலீஸாவே இருந்தாலும் கூட இந்த ஆணாதி திமிரு மனப்பான்மை கொண்டவங்கலாம் நம்மள வந்து போலீஸா பார்க்கல, பெண்ணா தான் பாக்குறாங்க. அதோட வெளிப்பாடு தான் நமக்கே இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் உங்களுக்கு வரும். அதோட எண்ட் ரிசல்ட் தானே இது. ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து மீண்டு வர முடியாம நிறைய பேர் வந்து சூசைடல் தாட்ஸ் வருது. நிறைய பேர் அடுத்து ஆண்களையே வெறுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. நாளைக்கு அவங்களோட கம்ப்ளீட் இப்ப என்ன சொல்லுவோம்னா எவ்வளவு நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனாலும் மென்டல் பீஸ் ரொம்ப முக்கியம். இங்க அது எல்லாமே உங்களுக்கு என்னதான் நீங்க கவுன்சிலிங் கொடுங்களா, என்ன பண்ணாலும் அந்த விஷயத்தை திரும்ப கொண்டு வர முடியுமா, திரும்ப வந்து பேக் டு த ஃபார்ம் கொண்டு வர முடியுமா, பாயிண்ட் கொண்டு வர முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அதுக்கு 0.1% இயல்பான 100% சான்சஸ் கிடையவே கிடையாது. அதுதான் இங்கேயும் நடக்கும். போலீஸாவே இருந்தாலும் கூட இனிமேல் ஆண்களை பார்க்கும் பொழுது அல்லது பொது இடங்களுக்கு போகும்போது ஒரு பயம், உணர்வு, நடுக்கம் இருக்கதான் செய்யும். படத்துல காட்டுறது மாதிரியே கண்டிப்பா இது இந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல எந்த பெண்ணா இருந்தாலும் இதுதான் சூழல். ப்ரொஃபஷன் இஸ் செகண்டரி. யாரா இருந்தாலும் பெண் தான். ஏன்னா இன்னைக்கு அதை வச்சுதான் எல்லா ஆண்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்ப சொல்ற விஷயம் இதுதான், கற்புன்ற ஒரு விஷயம் பெண்ணுக்கு மட்டும் கிடையாது, ஆணுக்கும் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் அதை தாண்டி மேபி ஒரு பயாலஜிக்கல் ஒரு சேஞ்ச் இல்லாதனால ஆண்கள் அதை கர்வமா எடுத்துக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது மாடஸ்டின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது பெண்களுக்கு தான் கர்ப்பப்பை இருக்கு, அவங்க கருவுற்ற போறாங்க, அடுத்தடுத்த பயாலஜிக்கல் சேஞ்சஸ் அங்க வரப்போகுது. ஸோ அதனால என்னவோ நம்ம பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிடலான்ற ஒரு ஆண்கள் மைண்ட் செட்டுமே அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ பெண்கள் என்ன இருந்தாலும் எங்க போய் உட்கார்ந்தாலும் பேசா நம்ம பெண்கள் தான். அதை தாண்டி தான் ப்ரொஃபஷன் ஆகட்டும், நம்ம வெளில போய் சாதிக்கிற விஷயம் ஆகட்டும். ஒரு பெண் போலீஸ்க்கு நடந்த அந்த அட்டெம்ப்ட் ரேப் பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு விளக்கமும் இது வரைக்கும் கொடுக்காம இருக்காங்க. என்னக்கா கொடுத்துருக்கணும் இல்ல, நம்ம கேட்டது அதுதானே. இப்போ ரயில்வே போலீஸே இருக்கட்டும், இப்போ இந்த பெண் காவல் அதிகாரியே நாளைக்கு கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல தானே இருக்கும். அங்க எங்க காவல் அதிகாரி யாருமே இல்ல,
கண்டிப்பா அந்த இடத்துல கேட்கிறோம் இல்லையா? அதான் சொன்னேன், ரொம்ப பெரிய நம்ம சொல்ற மாதிரி இன்சிடென்ட் இல்ல. நம்ம திரும்ப அந்த கேவி குப்பம் ரயில் இன்சிடென்ட்ல என்னென்ன கேள்விகள் முன் வச்சோமோ அதே கேள்விதான் இங்க முன் வச்சுட்டு இருக்கோம். அதையும் தாண்டி சில கேள்விகள் பெண் காவல் அதிகாரிக்கேவா? அப்ப யாருக்கு தான்ப்பா இங்க இது இருக்கு? அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பேசினா, அலுவலகத்திலயும் பாதுகாப்பு இல்ல, பப்ளிக் பிளேஸ்லயும் பாதுகாப்பு இல்ல. இது எப்படி நினைக்க தோணுது அப்படின்னா, நாளைக்கு ஒரு வேலை இதே மாதிரி ஒரு பாதுகாப்பு பணியில ஒரு பெண் காவல் அதிகாரி இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நிலைமை வருமோ? அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க முன்வைக்கப்படுது இல்ல. பிகாஸ் அவங்க ஒரு பெண்ணு அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் இதுல இதை தாண்டி இது பண்ணா இதுதான் ஸ்ட்ராங், இதுதான் விஷயம் அப்படிங்கிறது மாற்றப்பட்டு மேபி அப்படி வேணா பாக்குற பார்வை மாறினா யார் மேல வந்து அவங்க குற்றம் செய்ய போறாங்க, என்ன மாதிரி குற்றங்கள் நடக்குதுன்றத வேணா நம்ம கட்டுப்படுத்தலான்ற ஒரு விஷயம். இந்த பாலியல் பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த ஆணாதிக்க திமிரு பிடித்தவர்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ஏன்னா அதுதான் இப்போ நான் நிறைய விஷயத்துல சொல்றேன். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பாக்குறோம், பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது சொந்த தந்தையே பண்ற விஷயமா இருக்கட்டும், கூட பிறந்த அண்ணன் தம்பி ஆகட்டும், இல்ல ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, ஒண்ணு இப்போ இந்த ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப பாருங்களேன் ஸ்ட்ராங்கா எல்லாருமே மேக்ஸிமம் இந்த ஏஜ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 45, 37, 50 இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு அந்த பாலியல் பார்வை இருக்கு அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, அவங்க காமனா பாக்குற ஒரு பெண்ணையும் அவங்க பொண்ணையும் கொண்டு வந்து நிறுத்துங்களேன், பார்வை எங்க போகும்? சரி, இப்படி பாலியல் வக்கர புத்தி இருந்ததுன்னா அப்ப எல்லா பெண்ணையும் நீ ஒரே மாதிரி தானே பார்க்கணும். அப்போ உன்னால அங்க டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. இல்ல இவன் என் பொண்டாட்டி, என் பொண்ணு, என் அக்கா, என் அம்மா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அதையே உனக்கு அடுத்த வீட்டு பெண் மேல இருக்க மாட்டேங்குது. ஸோ அப்ப பாக்குற பார்வை எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் எங்க விஷயம். இல்ல அப்படின்னா நான் ரொம்ப ஓப்பனா சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, அப்படி அதுதான் வேணும் அப்படின்னா அதுக்கான இடங்கள் நிறைய இருக்கு. ஓகே, அதை கொண்டு போய் அப்பாவி பெண்கள் மீதியும் அப்பாவி குழந்தைகள் மீதியும் போடுறது வந்துட்டு மன்னிக்கவே முடியாத, அதாவது ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸ் எடுக்க முடியாத ஒரு பெரிய குற்றம் தான் இந்த இடத்துல. இங்க எவ்வளவு பெரிய கடுமையான சட்டங்களை கொண்டுட்டு வந்தாலும் இவங்க இப்படித்தானா? அது இப்படிதான் இந்த சமூகம், இந்த விஷயங்கள் மாறவே மாறாதா? திரும்ப அதுதான், சட்டங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. எந்த அளவுக்கு இங்க ப்ரொசீஜரல் டிலே இருக்கு, எந்த அளவுக்கு விஷயங்களை ஊற்றி மூட பாக்குறாங்க, அந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டவங்க எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க, இதை வச்சுதான் இங்க விஷயங்கள் மாறுபட்டு இருக்கு. உடனுக்குடன் தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் கண்டிப்பா வித்தின் மந்த்ல எல்லாமே மாறுமே. அப்ப மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா மாறும். பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் மேம்பட வாய்ப்பு இருக்கா? பயம் இருக்குல்ல உங்களுக்கு. கண்டிப்பா அந்த இடத்துல எல்லாமே அடிப்படை ஒரு பயத்தை கிரியேட் பண்ணாதான் அங்க வந்துட்டு குற்றங்கள் குறையும்ன்ற ஒரு விஷயம் தான். நம்ம ஏன் வந்துட்டு இவ்வளவு தூரம் சட்டங்கள் வந்துட்டு கடுமையாக்கப்படணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னு ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கணும். இப்ப எல்லாருக்கும் மைண்ட் செட் என்ன இருக்கு? ஏன் நான் திரும்ப சொல்றேன், இவங்க எல்லாருக்கும் குற்ற பின்னணி இருக்கு. இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும் அந்த இடத்துல? என்னப்பா போலாம், உள்ள போலாம், பெயில்ல உங்களுக்கு ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்தை கொடுத்துருதா? கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயம் சில காவல் அதிகாரிகள் செய்யற தவறுனாலையும் அந்த இடத்துல இருந்து நாளைக்கு அவன் பெயில் போறானா அப்ஜெக்ட் பண்ண வேண்டியது யாரு? முதல்ல காவல் அதிகாரி தானே அப்ஜெக்ட் பண்ணணும். சில பேர் செய்யற தவறுனால மொத்த காவல்துறையே நம்ம காவல்துறை அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அந்த இடத்துல பெயில் அப்ஜெக்ட் பண்ணலாம் என்ன ஆகும்? அரசு தரப்பு வழக்கறிஞர் உங்களுக்கு பெயில் அப்ஜெக்ட் பண்ண போறதுல ஈஸியா வெளில வந்துருவாங்க அந்த இடத்துல. சோ இதுதான், போலீஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட், ஜுடிஷியரி கோர்ட் ப்ரொசீஜர் கம்ஸ் செகண்ட். இதுதான் விஷயம். இது சரியாக இருந்தால் கண்டிப்பா எண்ட் ரிசல்ட்டும் அந்த இடத்துல கரெக்டா. பெண்களை மதிக்காத எந்த சமூகமும் முன்னேறியதா சரித்திரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் விஷயத்துல திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்காத முடியாதுங்கிற மாதிரி பெண்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இனிமேல் இப்படியான சம்பவங்கள் இங்க நடக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் வலியுறுத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் மதுரை.